ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோ படித்தாலும் எக்ஸாம்ஸில் அவனால் நல்லாவே மார்க் எடுக்க முடியலையாம். காரணம், அவனுடைய தங்கச்சி அவனை விட ரொம்ப நல்லா படிக்கிறதா சொல்லி அவங்க அம்மா அப்பா அவனையும் அவன் தங்கச்சியையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதனால் அவன் மனசில் நம்மளால் எதுவுமே படிக்க முடியாதுன்ற மாதிரி அவன் நினச்சிட்டான். தன்னோட காலேஜ் ப்ரொஃபஸர்கிட்ட இதை பற்றி அவன் ஷேர் பண்ணானான். அப்போது அவர் சொன்னாராம், நீ முதல்ல கம்பேர் பண்ணுறதை நிறுத்து. நீ இப்படி கம்பேர் பண்ணுறதுனால அடுத்தவங்களுடைய செயல் மீதும் அடுத்தவங்களுடைய வெற்றிகள் மீதும் தான் நீ கவனத்தை குவிக்கிற. உன்னோட படிப்பை பற்றியும் திறமையை பற்றியும் நீ மறந்து போயிடுற. உனக்குள்ள ஒரே போட்டி என்ன தெரியுமா? தோல்வியை பற்றிய உன்னோட எண்ணமும் வெற்றியை பற்றிய உன்னோட எண்ணமும் மட்டும்தான். அதனால் தினமும் நீ நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஆழ் மனசுக்கு ஒரு சக்தி உள்ளது, என்னுடைய எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் எனக்கு விடைகளை அது எனக்கு வெளிப்படுத்துகிறது. தினமும் இரவில் மன அமைதியோடு தூங்கி காலையில் மன மகிழ்ச்சியோடு கண் விழிக்கிறேன் அப்படின்றத தினமும் நீ சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு அவர் அந்த பையன்கிட்ட சொன்னாராம். தினமும் இரவில் தூங்க போகும் முன்னாடி அந்த பையன் இந்த சுய பிரகடனத்தை முழுமையாக நம்பி மனதார சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தானான். ரொம்ப நாள் கழித்து அந்த ப்ரொஃபஸரை அவன் மீட் பண்ணானான். அப்போ அவர், இப்போ எப்படிப்பா நீ படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட கேட்டாராம். நான் படிக்கிறதுக்கான எல்லா திறமைகளும் எங்கிட்ட தான் இருக்குன்றது எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. அதை புரிய வச்சது நீங்கள் தான். உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னோட நன்றி அவருக்கு தெரிவித்தானான். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சிருப்போம், செகண்ட் ஒரு விஷயத்தை யோசிச்சிருப்போம். இந்த 2 விஷயங்களுக்கு இடையில் உள்ள மனமாற்றம் தான் நமக்கான வெற்றியை நமக்கு தேடி கொடுக்குது அப்படின்றத நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்க முடியுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.